என்னப்பா நிப்பீங்கல்ல, உங்களை நம்பிதாப்பா வந்திருக்கிறேன். இன்றைய தினம் சமூக வலைதளத்துல ஒரு பதிவு ஒன்று பார்க்க கிடைச்சது. என்ன மாதிரியான பதிவுன்னு சொன்னா, நாம் தமிழர் கட்சி சார்பாக இங்க இருக்கிற ஒரு அரசியல்வாதி போட்ட ஒரு பதிவு ஒன்று பார்க்க கிடைச்சது. அதாவது நாம் தமிழர் கட்சியானது தமிழ் தேசம் தொடர்பாகவும் தமிழ் தேசிய தலைவர் தொடர்பாகவும் சில விஷயங்களை சொல்லி பிச்சை எடுக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு பதிவு வந்து பார்க்க கிடைச்சது. அதே வேலையே அவர் அந்த பதிவுல சொல்லியிருக்க அதே வேலையே இங்க இருக்கிற ஒரு சில அரசியல்வாதிகள் அதே வேலையை செய்யறாங்களா இல்லையான்னு சொல்லி இங்க இருக்கிற மக்களுக்கு வந்து வடிவா தெரியும். அந்த பதிவை போட்ட அரசியல்வாதி கூட அந்த வேலையை செய்யறா இல்லையான்ற விஷயம் வந்து இங்க இருக்கிற மக்களுக்கு வடிவா தெரியும். ரைட், அந்த விஷயம் அங்கால இருக்கட்டும். இன்றைக்கு நாங்க அதை பற்றி கேட்க போறது இல்ல. தமிழ்நாட்டு அரசியல்ல தற்பொழுது 4 முக்கியமான கட்சிகள் வந்து போட்டியிடுகின்றன. ஒன்று டிஎம்கே, ஏடிஎம்கே, அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா நாம் தமிழர் கட்சி, அடுத்தது தமிழக வெற்றி கழகம். இந்த 4 கட்சிகள்ல 2 முக்கியமான கட்சிகள் வந்து தற்பொழுது யாழ்ப்பாணத்துல பெரிய அளவில் தாக்கம் செலுத்த ஆரம்பிச்சிருக்கின்றது. ஒன்று வந்து நாம் தமிழர் கட்சி, அடுத்தது தமிழக வெற்றி கழகம். இந்த 2 கட்சிகளுமே பார்த்தோம்னு சொன்னா யாழ்ப்பாணத்தில் இருக்கிற இளைஞர்கள் மத்தியில வந்து தற்பொழுது பெரிய அளவுல தாக்கம் செலுத்தி இருக்கின்றது. ரைட், இன்னைக்கு இந்த வீடியோல வந்து நாங்க என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியல் தொடர்பாகவும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியல் தொடர்பாகவும் அது எதனால எங்களுடைய யாழ்ப்பாணத்துல இந்த அளவுக்கு பெரிய அளவு தாக்கம் செலுத்த ஆரம்பிச்சிருக்கின்றது என்பது தொடர்பாக தான் இன்றைக்கு இந்த வீடியோ வந்து நாங்க பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்க. ரைட், என்ன விஷயம்னு சொன்னா, நாம் தமிழர் கட்சி எடுத்து பார்த்தோம்னு சொன்னா 2010 மே மாசம் 18 இந்த கட்சி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு முதலே பார்த்தோம்னு சொன்னா நாம் தமிழர் இயக்கம்னு சொல்லி இருந்தது. 2010 மே மாசம் 18 நாம் தமிழர் கட்சியாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த கட்சியினுடைய அரசியல் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா 2016 தேர்தலில் ஒரே ஒரு வீத வாக்குகளை வந்து இந்த கட்சி வந்து பெற்றிருக்கின்றது. அதுக்கு பிறகு 2021 தேர்தலில் பார்த்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட 6.8% வாக்குகள், அதாவது 30 லட்ச வாக்குகளை வந்து இந்த கட்சி வந்து பெற்றிருக்கின்றது. இப்ப வரைக்கும் பார்த்தோம்னு சொன்னா இந்த கட்சியினுடைய வளர்ச்சி வந்து அதிகரிச்சு கொண்டே இருக்கின்றது. ஒவ்வொரு தேர்தலையும் பார்த்தோம்னு சொன்னா இந்த வாக்கு விகிதங்கள் அதிகரிச்சு கொண்டே செல்கின்றது. சரி, இப்படிதான் இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியல் பயணமானது இருக்கின்றது. நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கைகள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஒன்று தமிழ் தேசியம், அடுத்தது தமிழ் மொழி கலாச்சார பாதுகாப்பு, அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா தமிழர்களுடைய உரிமைகளா இருக்கின்றது நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கைகளை தாண்டி பார்த்தோம்னு சொன்னா இன்னும் நிறைய விஷயங்களை வந்து தங்களுடைய அரசியல் பிரச்சாரங்கள் வந்து தற்பொழுது சேர்த்து இருக்கிறாங்க. சரி, தமிழக வெற்றி கழகத்தை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா 2024 பிப்ரவரி மாதம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சி. பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில தற்பொழுது இந்த தேர்தலில் வந்திருக்கிற ஒரு அரசியல் கட்சி. சரி, இந்த தேர்தல் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா யாரு வெல்ல போறாங்கன்னு சொன்னா டிஎம்கே தான் வெல்ல போறாங்க. அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதுக்கப்புறம் யாரு அதிகமான வாக்குகளை பெற போறாங்கன்னு சொன்னா ஏடிஎம்கே. இந்த தேர்தல்ல ஒரு வேளை விஜய் வெல்றதாக இருந்தால் அது வந்து பெரிய அளவிலான ஒரு அதிசயம் நடந்தா மட்டுமே வந்து விஜய் வெல்ல முடியும். தற்பொழுது தமிழ்நாடுல இந்த தேர்தல் எலெக்ஷனுக்குரிய ரிசல்ட்ஸ் வந்து பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரியும். ஒன்று டிஎம்கே ஆட்சியை கைப்பற்றுவாங்க, அதுக்கப்புறம் அதிகமான வாக்குகள் வந்து ஏடிஎம்கே வெல்ல போறாங்க. அதுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சியா அல்லது தமிழக வெற்றி கழகமா அதிகமான வாக்குகளை பெறப்போகுதுன்றதான் இப்ப போட்டியா இருக்கிற விஷயம். சரி, இந்த எலெக்ஷன்ல நான் சொன்ன மாதிரி விஜய் வந்து ஒருவேளை வென்றா அதை வந்து பெரிய அளவிலான அதிசயமா இருக்கும்னு சொல்லி ஏன்னு சொன்னேன்னு சொன்னா, இதே மாதிரி ஒரு சம்பவம் 1977 நடந்திருக்குது. 1977 என்ன நடந்திருக்குன்னு சொன்னா அதுக்கு முதல்ல பார்த்தோம்னு சொன்னா இந்த டிஎம்கே கிட்டத்தட்ட 15 சிஎம் எலெக்ஷனை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அதுல 6 சிஎம் எலெக்ஷனை வந்து வின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஏடிஎம்கே எடுத்து பார்த்தோம்னு சொன்னா 11 சிஎம் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அதுல 7 சிஎம் எலெக்ஷன்ல வந்து வின் பண்ணியிருக்காங்க. 1972 பார்த்தோம்னு சொன்னா டிஎம்கேல இருந்து எம்ஜிஆர் அவர்கள் பிரிஞ்சு வந்து 1972 கட்சி ஆரம்பிக்கிறார். 1972 எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சு 1977 தேர்தல் நடக்குது 5 வருஷத்துல. அந்த தேர்தலை பார்த்தோம்னு சொன்னா டிஎம்கே வந்து போட்டி போடும் விதமாக எம்ஜிஆர் அவர்கள் அந்த தேர்தலில் வின் பண்றாங்க. அந்த தேர்தல் யாருக்கும் இடையில நடந்ததுன்னு சொன்னா எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் இடையில நடந்தது. அந்த தேர்தலில் எம்ஜிஆர் அவர்கள் பெரிய அளவிலாக வெற்றி பெற்றிருக்கிறார். தற்பொழுது அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தற்பொழுது அமைஞ்சிருக்குது. எம்.கே. ஸ்டாலின் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்குமான இந்த போட்டி வந்து 1977 நடைபெற்ற அந்த தேர்தல் மாதிரியே வந்து தற்பொழுதும் நடைபெறுகின்றது. ஆனா அதுல ஒரு சின்ன மாற்றம் இருக்குது. எம்ஜிஆர் அவர்களுடைய ஆளுமை வந்து மிகப்பெரிய அளவுல வந்து இருந்தது. சினிமாவிலையும் சரி அரசியலையும் சரி மிகப்பெரிய அளவில் இருந்தது. ஆனா இந்த விஜயனுடைய இந்த ஆளுமை வந்து கொஞ்சம் கேள்விக்குறியா தான் இருக்கின்றது. ஏனென்று சொன்னா ஆரம்பத்தில் விஜய் அவர்கள் இந்த கட்சி ஆரம்பித்த பொழுது பார்த்தோம்னு சொன்னா நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருந்தார். ஊழலுக்கு எதிராகவும் சரி, இந்த டிஎம்கேக்கு எதிராகவும் ஏடிஎம்கேக்கு எதிராகவும் பிஜேபிக்கு எதிராகவும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தார். ஆனா தற்பொழுது அவருடைய தேர்தல் பிரச்சாரங்களை பார்த்தோம்னு சொன்னா டிஎம்கே என்னென்ன மாதிரியான விஷயங்களை செய்ததுன்னு சொல்லி ஆரம்பத்தில் சொல்லியிருந்தாரோ அதே மாதிரியான விஷயங்களை வந்து தானும் செய்ய போவதாக குறிப்பா பார்த்தோம்னு சொன்னா நிறைய
இலவசங்கள் ஃப்ரீயான நிறைய விஷயங்களை வந்து மக்களுக்கு வழங்க போவதா வந்து விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருந்தார். அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம், அண்ணன் சீர் திட்டம், தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம், 1 பவுன் தங்கமும் பட்டு சேலையும் மாதந்தோறும் 2500, எந்த பஸ்ல வேணாலும் ஃப்ரீயா, சொன்ன மாதிரியே ஃப்ரீயா போகலாம். அவருடைய படங்கள்ல பார்த்தோம் மட்டும் சொன்னா இந்த டிஎம்கே வந்து நிறைய ஃப்ரீயா மக்களுக்கு கிரைண்டர் மிக்சி போன்ற விஷயங்கள் கொடுத்ததுக்கு எதிராக அவருடைய படங்களே வந்து நிறைய விஷயங்களை வந்து கதைச்சிருக்கிறார். அதே மாதிரி தான் அவருடைய கட்சியானது ஆரம்பித்த பொழுது 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஆரம்பித்த பொழுதிலிருந்து கொஞ்ச நாட்களுக்கு பார்த்தோம்னு சொன்னா அதை குற்றஞ்சாட்டி வந்து விஜய் அவர்கள் வந்து பிரச்சாரம் செய்திருந்து தற்பொழுது பார்த்தோம்னு சொன்னா அதே ஃப்ரீயை வந்து தானும் கொடுக்க போதா வந்து விஜய் அவர்கள் சொல்லி இருக்கிறது அவருடைய வாக்குகளை வந்து கொஞ்சம் கேள்விக்குறியாக்கி இருக்கின்றது. சரி, இப்ப வந்து நாங்க யாழ்ப்பாணத்துக்கு வரும், தமிழ்நாட்டில இருந்து யாழ்ப்பாணத்துக்கு வரும். யாழ்ப்பாணத்துல பார்த்தோம்னு சொன்னா தமிழக வெற்றி கழகமும் நாம் தமிழர் கட்சியும் வந்து கால் ஊண்ட ஆரம்பிச்சிருக்கின்றது இளைஞர்கள் மத்தியில. ஏன்னு சொன்னா இந்த நாம் தமிழர் கட்சி எடுத்து பார்த்தோம்னு சொன்னா முதல்ல நாம் தமிழர் கட்சி எடுத்து பார்த்தோம்னு சொன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கைகள் தமிழ் தேசியம் வந்து முக்கியமான கொள்கையா இருக்கின்றது. அந்த கொள்கையால ஈர்க்கப்பட்டு இங்க இருக்கிற இளைஞர்கள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு கொடுக்கும் விதமாக வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து செய்யறாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கும் ஆதரவாக இங்க இருக்கிற இளைஞர்கள் வந்து சில விஷயங்களை செய்யறாங்க. ஏன் தமிழக வெற்றி கழகத்துக்கும் ஆதரவாக? தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கைகள் வந்து தமிழ் தேசிய கொள்கைகளா இல்ல. இருந்த பொழுது மேன் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக இங்க இருக்கிற இளைஞர்கள் குரல் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொன்னா ஆரம்பத்தில இருந்தே விஜய் அவர்களை சின்ன வயசுல இருந்தே விஜய் அவர்களை வந்து சினிமாவில பார்த்து வளர்ந்த இளைஞர்கள் விஜய் வந்து எங்களில் ஒருவராக வந்து கருதுறாங்க. அதனாலதான் விஜய்க்கு வந்து இந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க. சரி, உண்மையிலே வந்து விஜய்க்கு நாங்க சப்போர்ட் பண்றாங்க இங்க இருக்கிற இளைஞர்கள் சப்போர்ட் பண்றது பிள்ளையான்னு சொல்லி பார்த்தோமான்னு சொன்னா இல்ல, பிள்ளை இல்ல. ஆனா அதே ஒப்பீட்டளவில் இப்ப நாம் தமிழர் கட்சியிலும் வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து இருக்கின்றது, நிறைய விமர்சனங்கள் இருக்கத்தான் செய்கின்றது. ஒப்பீட்டளவில் பார்த்தோம்னு சொன்னா இப்ப டிஎம்கே ஏடிஎம்கேயோட ஒப்பீட்டளவில் பார்த்தோம்னு சொன்னா நாம் தமிழர் கட்சி வந்து கொஞ்சம் பெட்டரான கட்சி மாதிரி தான் இருக்கின்றது. ஆனா தற்பொழுது வந்திருக்கிற தமிழக வெற்றி கழகத்தை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா வெறுமனே சினிமா ரீதியான பின்புலம் மட்டுமே வந்து அந்த கட்சிக்கு இருக்கின்றது. அந்த கட்சிக்கு வந்து எந்த விதமான ஸ்ட்ராங்கான கொள்கையோ ஸ்ட்ராங்கான திட்டமோ ஸ்ட்ராங்கான ஒரு அரசியல் நகர்வு வந்து இல்ல. அந்த கட்சிக்கு வந்து வெறுமனை பார்த்தோம்னு சொன்னா பின்புலத்துல முற்றுமுழுதாக வந்து விஜயனுடைய அந்த 30 வருஷ உழைப்பு, அந்த 30 வருஷ சினிமாவில விஜய் போட்ட உழைப்பு மட்டுமே வந்து பின்னுக்கு இருக்குன்னு சொல்லலாம். அந்த 30 வருஷ உழைப்பால ஈர்க்கப்பட்ட விஜயனுடைய ரசிகர்கள், அந்த உழைப்பால ஈர்க்கப்பட்ட இளைஞர்கள் வந்து தற்பொழுது விஜயனுடைய அரசியலையும் வந்து விஜய் அவர்கள் சினிமாவில சாதித்தது போல, சினிமாவில சில விஷயங்கள் சொன்னது போல வந்து நிஜ வாழ்க்கையிலையும் வந்து அரசியலையும் வந்து மக்களுக்கு நல்லது செய்ய போறேன் என்ற ஒரு நம்பிக்கையில விஜய்க்கு வந்து ஆதரவாக சில விஷயங்கள் வந்து செய்யறாங்க. சரி, இப்படி பார்த்தோம்னு சொன்னா யாழ்ப்பாணத்தில் இருக்கிற இளைஞர் வந்து ஒரு பக்கம் நாம் தமிழர் கட்சிக்கு சார்பாகவும் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னு சொன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு சார்பாகவும் வந்து இருக்கிறாங்க. சரி, இதுல வந்து நாங்க உண்மையான ஒரு தலைவரை வந்து எப்படி தெரிவு செய்யணும்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா முதலாவது விஷயம் அந்த தலைவருக்கு நேர்மை இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒப்பீட்டளவில் இப்ப நாம் தமிழர் கட்சி சீமானையும் தமிழக வெற்றி கழக விஜயம் வந்து ஒப்பீட்டளவில் நாங்க எடுத்து பார்த்தோம்னு சொன்னா விஜயை விட வந்து அதிக அளவிலான நேர்மை வந்து சீமானுக்கு இருப்பதாக வந்து தற்பொழுது தெரிகின்றது. ஏன்னு சொன்னா இந்த எலெக்ஷன் பிரச்சாரத்தை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா ஆரம்பத்துல விஜய் அவர்கள் 2024ஆம் ஆண்டு கட்சி தொடங்கின பிறகு டிஎம்கேனுடைய இலவசமான திட்டங்களுக்கு எதிராக குரல் கொடுத்த விஜய் தற்பொழுது அதே இலவசத்தை வந்து தான் செய்ய போவதா வந்து அறிவிச்சிருக்கிறதுல வந்து பார்த்தோம்னு சொன்னா அவருடைய நேர்மை வந்து கொஞ்சம் கேள்விக்குறியா இருக்கின்றது. அதே நேரத்துல நாம் தமிழர் கட்சி சீமான் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அவர் ஆரம்பத்துல 2010ஆம் ஆண்டு அவருடைய கட்சி ஆரம்பித்த பொழுது என்ன கொள்கையில இருந்தாரோ அதே கொள்கையில வந்து தற்பொழுது வரைக்கும் சீமான் அவர்கள் வந்து இருக்கிறார். அது வந்து அவருடைய நேர்மையை வந்து எடுத்து காட்டுது. ரைட், அடுத்த விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா கிளாரிட்டி. இந்த தேர்தல் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா இந்த தேர்தல் பிரச்சாரங்களை நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னா ஒப்பீட்டளவில் விஜயம் சீமானையும் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா விஜயை விட அதிக அளவிலான கிளாரிட்டி வந்து சீமானுக்கு இருக்குது. விஜயனுடைய ரசிகர்கள் வந்து என்ன திருப்பி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுவீங்க. ஆனா ஒப்பீட்டளவில் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா விஜய்க்கு கிளாரிட்டி இல்லையான்னு சொல்லி கேட்டோம்னு சொன்னா அப்படி சொல்ல முடியாது. ஆனா ஒப்பீட்டளவில் பார்த்தோம்னு சொன்னா விஜயை விட இந்த தேர்தலையும் வந்து இந்த மக்கள் பற்றிய புரிதலையும் பார்த்தோம்னு சொன்னா அதிக அளவிலான தெளிவு வந்து அதிக அளவிலான கிளாரிட்டி வந்து சீமானுக்கு இருக்குது. ஏன்னு சொன்னா சீமான் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதுக்கு பின்னால வந்து எங்களுடைய ஈழ மக்கள் தொடர்பாக வந்து கதைக்கையில அதுக்கு முதல்ல இருந்தே வந்து கதைச்சு கொண்டிருக்கிறார். அதை தாண்டி பார்த்தோம்னு சொன்னா அவருக்கு இந்த தமிழ் தேசியம் தொடர்பாகவும் தமிழ் மக்கள் தொடர்பாகவும் வந்து இந்த ஆட்சி முறைகள் தொடர்பாகவும் வந்து ஒரு தெளிவான ஒரு அரசியல் சிந்தனை இருக்குது. அதே விஜய் அவர்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா ஆரம்பத்துல தமிழ் தேசியத்துக்கு ஆதரவாகவோ அல்லது ஈழ மக்களுக்கு ஆதரவாகவோ வந்து
பெரிய அளவில் வந்து விஜய் குரல் கொடுக்கவும் இல்லை. இப்ப இருக்கிற விஜயனுடைய அரசியல் பிரச்சாரங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா மக்கள் பற்றியும் தேர்தல் பற்றியும் வந்து விஜய்க்கு பெரிய அளவிலாக கிளாரிட்டி இருப்பதாக வந்து தெரியவில்லை. அடுத்த விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா ஃபெயிலியர், அதிக அளவிலான ஃபெயிலியரை வந்து சீமான் அவர்கள் வந்து சந்திச்ச பொழுதும் பார்த்தோம்னு சொன்னா இந்த தேர்தலில் வந்து எந்த ஒரு கட்சியோடையும் வந்து கூட்டணி வைக்காம தொடர்ந்து தனியவே வந்து இந்த தேர்தலில் வந்து போட்டி எடுக்கிறார். விஜய் அவர்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா பெரிய அளவிலாக எந்த விதமான ஃபெயிலியரையும் வந்து விஜய் அவர்கள் வந்து சந்திக்கவில்லை. ரைட், அடுத்த விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். சீமான் அவர்களுக்கு இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா சீமான் அவர்கள் இருக்குது. அதே நேரத்தில் விஜய்க்கும் இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வந்து அதிக அளவிலாக வந்து இருக்கின்றது. சரி, இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வந்து தேவையான்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா உண்மையிலேயே ஒரு நல்ல தலைவருக்கு இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் தேவையான்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வந்து இருக்க வேண்டும் ஒரு நல்ல ஒரு தலைவருக்கு. ஏன்னு சொன்னா அதிகமான மனிதாபிமானத்தோட இருக்கிற ஒரு மனுஷரால வந்து சில இடங்கள்ல வந்து சில தீர்க்கமான முடிவுகளை வந்து எடுக்கிறதுக்கு தயக்கம் காட்ட வேண்டி இருக்கும். அதனால இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வந்து இருக்க வேண்டும். ஆனா ரெண்டு பேருக்கும் பார்த்தோம்னு சொன்னா சீமானம் எடுத்து பார்த்தோம்னாலும் சரி, விஜய் எடுத்து பார்த்தோம்னாலும் சரி, ரெண்டு பேருக்கு வந்து இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வந்து அதிக அளவிலாக வந்து இருக்கின்றது. சரி, இப்ப நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, இதுல வந்து யாரு சிறந்த தலைவராக இருக்க முடியும், தமிழ் மக்களுக்கு அதிக அளவிலான நன்மைகளை எந்த தலைவரால வந்து பெற்றுத்தர முடியும், அதாவது சீமானாலயா விஜய் அவர்களாலேயே பெற்றுத்தர முடியும்னு சொல்லி இந்த நடக்க போகின்ற தமிழ்நாடு எலெக்ஷன்ல வந்து சீமானுக்கு அதிக அளவிலான வாக்குகள் விழ போகின்றது அல்லது விஜய் அவர்களுக்கு அதிக அளவிலான வாக்குகள் விழ போகின்ற விஷயத்தை வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. எங்களினுடைய தமிழ் இளைஞர்கள் வந்து தற்பொழுது நாம் தமிழர் கட்சிக்கு பின்னால போயும் ஆரம்பிச்சிருக்காங்க. அதே நேரத்துல தமிழக வெற்றி கழகத்துக்கு பின்னால போயும் ஆரம்பிச்சிருக்காங்க. எது சரியாக இருக்கும் என்பது தொடர்பான உங்களோட கருத்துக்களையும் வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.